finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் 30-20. ஸோ ஆல்ரெடி 2-0 வின் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா. இந்த 30-20ல என்னங்க பெருசாக இருக்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா இருக்குங்க, ஒரே ட்ராமா தான். ட்ராமா அவ்வளோ பெரிய ஒரு ட்ராமா இந்த 30-20ல. எஸ், வெரி வெரி நெயில் பைட்டிங் ஃபினிஷ் தான், டு பி வெரி ஆனஸ்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அவங்களுக்கு லக் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ஆப்கானிஸ்தான் அந்த லக்கை யூஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பிகாஸ் லாஸ்ட் ஓவரில் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன். 4 balls 11 runs டு வின் இருக்கும் போது வஃபாதர், புரியுதா உங்களுக்கு, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 124 வயசு ஆகுது. என்னங்க 124 வயசு சொல்றேன், என்னப்பா வளர்ற அப்படின்னு கேட்பீங்க. அதாவது அவர் வந்து போலிங் போடும்போது ஸ்டார்டிங்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே இன்ஃபர்மேஷன் வரும் பாத்தீங்கன்னா, இந்த போலர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் போலர் சைட்ல 124 வயசுன்னு போட்டிருக்காங்க. நீங்க வேணா பாருங்க. ஸோ சம் டெக்னிக்கல் கிளிச்சு. பட் எனிவே, ஒரு யங் போலர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டர் பிரஷர் லாஸ்ட் ஓவர் போடுறாரு. 4 ball 11 run அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பக்கம் செட் ஆகி கமிந்து மெண்டிஸ் விளையாடிட்டு இருக்காரு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அப்போ ஒரு பீமர் போடுறாரு, கிட்டத்தட்ட ஃபுல் டாஸ் பால் ஷோல்டரை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை வந்து வைடு கொடுப்பா, நோ பால் கொடுப்பான்னா அம்பையர் எதுவுமே கொடுக்கல, கரெக்ட் பால்ன்ட்டாரு. ஸோ நிஜமாவே அது வந்து பாத்தீங்கன்னா அன்பிலீவபிள் போரான ஒரு டிசிஷன். அதாவது என்னதான் கிரீஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் வெளியில கமிந்து மெண்டிஸ் இருந்தாலும் அந்த பால் ஷோல்டரை நோக்கி ஃபுல் டாஸ் வரும்போது ஆப்வியஸ்லி அது வந்து நோ பால் தாங்க. அதை கொடுக்காதது வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே ஒரு மிகப்பெரிய பிளண்டர். இப்படி ஒரு அம்பையரை நான் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. ஓகே, இப்போ 2 ஸ்டெப் முன்னாடி இறங்கி ஆடுறாருன்னா இடுப்பு கிட்ட ஓரளவுக்கு வந்தா கூட ஓகே, பால் இறங்கும், நீ வந்து நார்மலா கிரீஸ்குள்ள இருந்தீங்கன்னா உள்ள இறங்குன்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி நோ பால் கொடுக்காம இருந்தா பரவாயில்ல. பட் நெஞ்சு கிட்ட வர்றது வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு கிட்ட கூட இல்லைங்க, நெஞ்சு கிட்டத்தட்ட ஷோல்டரை தாண்டி போகுதுங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, சச் அ புவர் டிசிஷன். ஏன்னா அந்த டைம்ல அவர் நோ பால் கொடுத்திருந்தா 4 balls 11 runs இருக்கிறது 4 balls 10 runs ஆயிருக்கும், ஒரு ஃப்ரீ ஹிட் கிடைச்சிருக்கும். அண்ட் கமிந்து மெண்டிஸ் செட் ஆகி வேற லெவல்ல விளையாடிட்டு இருந்தாரு, டெஃபினட்டா சுருகி இருப்பாரு. அன்லக்கிலி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டிசிஷன் அவங்களுக்கு ஃபேவரா போகல. பட் ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு அந்த கிடைச்ச லக்கை யூஸ் பண்ணி 3 run வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அட்லீஸ்ட் ஆப்கானிஸ்தான் வந்து இந்த டூர்ல ஒரு மேட்சாவது வின் பண்ண அப்படின்னு சொல்லி ஏதோ அந்த ஒரு மேட்சாவது நினைச்சிட்டு சந்தோஷமா போவாங்க. இல்லைன்னா ஸ்ரீலங்கா கம்ப்ளீட் ஒயிட் வாஷ் தான். பட் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா 210 runs டார்கெட்டை நோக்கி நல்லா சேஸ் பண்ணாங்க. முக்கியமா கமிந்து மெண்டிஸ் சூப்பர்பா விளாடினாரு. இந்த T20ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வரப்பிரசாதமா எடுத்துக்கிட்டாருன்னு சொல்ல முடியும். பட் டெஃபினட்டா அவரும் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. ஏன்னா 6 balls 19 runs இருக்கும்போது டப்புன்னு ஒரு 2 4 அடிச்சாருங்க அந்த பையன். ஒரு சம சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சுது. பட் அந்த நோ பால் தப்பான டிசிஷனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு கொஞ்சம் அடி வாங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். அண்ட் எஸ், ஸோ மேட்சை பத்தி முதல்ல கிளியரா நம்ம ஓவராலா டிஸ்கஸ் பண்ணணும்னா, டாஸ் வின் பண்ண இப்ராஹிம் சத்ரான் ஒரு வழியா பேட்டிங் எடுத்தாரு. அதாவது நான் என் வீடியோல சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். டாஸ் வின் பண்ணா முக்கியமா லோவர் ரேங்க்டு டீம், புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஹையர் ரேங்க்டு டீம்னா உடனே அவங்க என்ன பெரிய பொறுப்பாங்க அப்படின்னு கேட்காதீங்க, நான் அப்படி மீன் பண்ண வரல. லோவர் ரேங்க் டீம் என்னைக்குமே வந்து 50 overs இருக்கட்டும் இல்ல T20 இருக்கட்டும், ஒரு நல்ல விக்கெட் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி மேக்சிமம் எவ்வளவு ரன்ஸ் அடிக்கிறாங்களோ திருப்பி அதை சேஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும். வேற நீங்க உங்களுக்கு வின் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும், புரியுதா உங்களுக்கு? லோவர் ரேங்க் டீம் என்னைக்குமே டாஸ் வின் பண்ணி நல்ல விக்கெட்ல ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் அடிச்சிட்டாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களால வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். அண்டர் பிரஷர்ல அந்த ஆப்போனன்ட் வந்து கிரம்பிள் ஆகலாம். வேற நீங்க சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க தான் அண்டர் பிரஷர்ல இருக்கீங்க. அதாவது உங்க ஆப்போனன்ட் வந்து ஓரளவுக்கு நல்ல டார்கெட் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை சேஸ் பண்றதுக்கு திணறீங்க. ஸோ அதுதான் வந்து காலகாலமா நான் கூவிட்டு இருக்கேன். அண்ட் ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா சீரீஸ்ல தோத்ததுக்கு அப்புறம் தான் கடைசி மேட்ச் வரும் பாத்தீங்களா, அந்த என்ன சொல்றது டெட் ரப்பர் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுலதான் ஆக்சுவலா இவங்க வந்து ஓகேப்பா இப்பயாவது நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோன்ற மாதிரி இதேதான் ஒன் டேலயும் பண்ணாங்க. அந்த மேட்ச் தோத்துட்டாங்க. பட் ஸ்டில் முன்னாடியே பண்ணிருக்கணும். பட் என்ன பண்ண சொல்றீங்க, அவங்களோட டிசிஷன். அண்ட் இந்த மேட்ச்ல கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி பேட்டிங் ஆடி சூப்பர் ஸ்கோர் போஸ்ட் பண்ணாங்க, 209 runs. சசாய் செகண்ட் T20ல அவர் பெருசா பண்ணல. பட் இந்த மேட்ச்ல அவரோட ஓப்பனிங் பார்ட்னர் குர்பாஸா வந்தாரு. போன மேட்ச்ல இப்ராஹிம் சத்ரான் வந்தாரு. ஸோ குர்பாஸ் அண்ட் சசாய் சூப்பரான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். கிட்டத்தட்ட 7 overs 88 run அடிச்சாங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் தான் ஆப்கானிஸ்தான் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது. ஆனா ரீசெண்ட் டைம் T20ஸ்ல இந்தியாவோட சீரீஸ்லயா இருக்கட்டும், குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் சத்ரான் பால்லாம் நிறைய சாப்பிட்டாங்க. அதாவது ரன் பால் இல்ல ஒரு 7 runs தான் ஆக்சுவலா ரன் ரேட் இருக்கும். ஸோ இப்போ சசாய்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஹார்ட் ஹிட்டர். அண்ட் குர்பாஸும் அவரோட நேச்சுரல் கேம் விளையாட முடியுது. இப்ராஹிம் சத்ரான் நம்பர் 3ல போயிட்டாரு. ஓப்பனிங் குர்பாஸ் அண்ட் சசாய் நல்ல ஒரு காம்பினேஷன், லெஃப்ட் ரைட் வேற, ஸோ நல்ல காம்பினேஷன். இப்ராஹிம் சத்ரான் நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 11 runs தான் அடிச்சாரு. ரன் அப் பால் கேம் அதான் இவர்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு இஸ் அ வெரி குட் 50 overs பிளேயர், டெஸ்ட் பிளேயர், டெஃபினெட்லி நாட் அ T20 பிளேயர். அவர் இன்னும் நிறைய ஷாட்ஸ் ஆக்சுவலா கத்துக்கணும். அண்ட்
அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அவர் கேப்டனாக வேற போட்டிருக்காங்க. ஸோ அவரை தூக்கவும் முடியாது. ஸோ இது ஒரு சின்ன மைனஸ் இருக்கு ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தானுக்கு. அண்ட் எஸ் சசாய் ஒரு பக்கம் அங்கே 42 of 22 பால் சூப்பராக அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் குர்பாஸும் ஃபேண்டாஸ்டிக் இன்னிங் 70 runs 50 அடிச்சோடனே அப்பாடான்னு ஆயிட்டாரு. ஏன்னா இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே ஸ்டார்ட்ஸ் தான் ஆக்சுவலா குர்பாஸ் எல்லாமே ஸ்டார்ட் தான் கொடுத்தாரு தவிர அந்த ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கல. ஸோ டெஃபினட்டா அவரும் கொஞ்சம் இந்த டூர் முடிஞ்சோடனே மாதிரி சாட்டிஸ்ஃபைடா போற அப்பா ஒரு மேட்சாவது 50 போட்டா அதுவும் 70 அச்சாண்டான்னு. ஸோ அவங்களோட ரோல்லாம் நல்லா பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அஸ்மதுல்லா ஒரு யூஸ்ஃபுல் 31 அடிச்சாரு. நபி வந்து அப்படி ஒரு 16. அப்புறம் லாஸ்டா வந்து முகமது இஷாக் ஒரு யங் பிளேயர் 19 வயசு வந்து 6 பால் 16 ரன் டப்புன்னு ஒரு 6-4. அது லாஸ்ட் பால் ஒரு சூப்பர் 6 அப்படி லேப் ஷாட் ஆடி போவாரு. ஸோ 209 நல்ல ஸ்கோர். அண்ட் ஸ்ரீலங்கா போலிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே அடி வாங்கினாங்க. ஆக்சுவலா அதான் சொல்லி ஸ்டார்டிங்ல பயங்கரமா அடி வாங்கினாங்க. ஆனா செகண்ட் ஸ்பெல்ல கம்பேக் ஆனாங்க. லைக் பத்ரியானா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 overs எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. லாஸ்ட் 2 overs வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. 4 overs 42 எக்ஸ்பென்சிவ் தான், பட் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அகிலா தனஜயம் ஃபர்ஸ்ட் அடி வாங்கினாரு. அப்புறம் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அசரங்கா 4 overs 37 runs 1 விக்கெட். ஜென்ரலா அவர் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமி ரேட் கம்மியா இருக்கும், பட் இந்த மேட்ச் அவரையும் கொஞ்சம் அடிச்சிட்டாங்க. அண்ட் துஷாரா அவரை 4 overs 48 வெளுத்து கட்டிட்டாங்க. ஆக்சுவலா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லிங்கி பவுலர் தான். மும்பை எடுத்திருக்காங்களே. ஸோ ஸ்ரீலங்கா கிட்ட அந்த 2 ஸ்லிங்கி பவுலர்ஸ் இருக்காங்க. பட் துஷாரா வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காரு ஜிம்பாப்வே சீரீஸ்ல இருந்து. பார்க்கலாம் அவர் எப்படி ஃபியூச்சர்ல விளையாட போறாருன்னு சொல்லிட்டு. பட் ஓவரால் ஸ்ரீலங்கா போலிங் பத்தி பெருசா பேசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட எல்லாருமே அடிச்சிட்டாங்க. அண்ட் விக்கெட்டும் நல்ல விக்கெட்டா இருந்துச்சு. ஸோ இந்த டார்கெட் சேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ஆக்சுவலா ஸ்ரீலங்கா. டு பி வெரி ஆனஸ்ட், லைக் நிசாங்காவா இருக்கட்டும் மெண்டிஸா இருக்கட்டும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் மெண்டிஸ் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு 16 runsல. பட் நிசாங்கா தரமான கேம் 60 runs கிட்டத்தட்ட 30 பால்ல சூப்பரா விளையாடுறாரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஒயிட் பால்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிசாங்கா தான் இப்ப பெஸ்ட் பிளேயரா நிக்கிறார் ஸ்ரீலங்காக்கு. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒன் டே சீரீஸ்ல ஒரு டபுள் செஞ்சுரி போட்டாரு. அப்புறம் ஒரு 100 அடிச்சாரு. சம ஃபார்ம். அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் ஒரு 60 போட்டாரு. அதுக்குள்ள என்ன பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து கிராம்ஸ் பிடிச்சிருச்சு. இதே தான் வந்து ஓடிஐலி ஆச்சு. ஸோ நிசாங்கா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நல்லா பாத்துக்கணும். வரப்பிரசாதம் அவரு. ஏன்னா அதே மாதிரிதான் அவர் வந்து கொஞ்சம் கால் பிடிச்சோன்னே கூட்டிட்டு போயிட்டாங்க. நீ ரிட்டையர்ட் ஆப்பா உன்னை நம்பிதான் இருக்கிறோம் நாங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வாட்டி அசரங்கா என்ன பண்ணாரு, நான் நம்பர் 4 போய் விளாடுறேன் இந்த சீரீஸ், நான் நல்லா ஃபார்ம்ல இருக்கேன், ஒரு 68 அடிச்சாரு, செமையா விளாண்டாரு ஆக்சுவலா. பட் இந்த மேட்ச்ல அவர் நம்பர் 4 வந்து விளாடணுமான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ஏன் அவர் அந்த டிசிஷன் எடுத்தாரு? பிகாஸ் சமர விக்ரமா பெர்ஃபெக்ட் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 4. சரி அசரங்கா வந்தாரு. ஆனா அந்த அளவுக்கு பெருசா விளாடல. கிட்டத்தட்ட ஒரு 2 பால் கேம் ஆடி கையில குடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறமா சமர விக்ரமா வந்தாரு. ஜென்ரலா அவர் பாத்தீங்கன்னா ஷீட் டேங்கர் ரோல் தான் எடுப்பாரு. லாஸ்ட் மேட்ச் அந்த ஒரு ஷீட் டேங்கர் ரோல் மாதிரி தான் எடுத்து ஒரு 50 போட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் விளாண்டாரு. ஆனா இன்னைக்கு அந்த மேட்ச்ல 30-20 வந்து பாத்தீங்கன்னா அவரோட சிச்சுவேஷன் வேற மாதிரி இருந்தது. ஏன்னா ரிக்வயர்ட் ரேட் 11-12 இருந்தது. ஸோ அப்படின்னு ஒரு பட்சத்தில் வந்து குயிக்கா ஒரு கேமியோ விளையாட்டு போனார். 12 balls 23 மாதிரி நல்லா யூஸ்ஃபுல் இன்னிங்ஸ் தான் அது ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் தான் கமிந்து மெண்டிஸ் வந்தாருங்க. அந்த பையனுக்கு 25 வயசு தான் ஆகுது. அண்டர் 19 சூப்பரா விளையாடிருக்காரு. ஸ்ரீலங்காக்கு அப்பப்போ கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்காங்க கமிந்து மெண்டிஸ்க்கு. ஆனா அவரோட டேலண்ட்டை அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலா காமிச்சது கிடையாது இது இருக்கும். பட் இந்த மேட்ச்ல சூப்பரா விளையாடுனாருங்க. நல்ல ஒரு பிளேயர், லெஃப்ட் ஹேண்டர் பிளேயர். அவரால் ஆஃப் ஸ்பின் போட முடியும். நல்ல ஒரு டேலண்ட். ரைட்லயும் போடுவாரு, லெஃப்ட்லயும் போடுவாரு. அந்த மாதிரி ஒரு டேலண்டான ஒரு பவுலர். நிஜமாவே ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் விளையாடுனாரு. 68 runs கிட்டத்தட்ட ஒரு அன்பிலீவபிள் இன்னிங்ஸ். அன்எக்ஸ்பெக்டட். நான் கூட என்ன நினைச்சேன்னா முடிஞ்சு போச்சுடா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. ஆனா வைட்டலா விளையாடினாரு. ஏன்னா கீழே இறங்கின மேத்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா கையில கொடுத்துட்டு தான் போயிட்டாரு. 4 run தான். ஸோ கமிந்து மெண்டிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியல். ஸோ ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் அதான் நான் சொன்னேன்ல, லாஸ்ட் ஒரு 19 run 6 பால் அண்டர் பிரஷர் டபால் 2 4 அடிச்சாரு. அப்போ அல்டிமேட்டா ஸ்ரீலங்கா கிட்ட இருந்த அந்த பிரஷர் வந்து ஆப்கானிஸ்தான் கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த நோபால் ஃபியாஸ்கோ அதை கொடுத்துருந்தா டெஃபினட்டா அந்த மனுஷன் அடிச்சு முடிச்சிருப்பாரு. அது வந்து ஃபேரே இல்லை. ஓகே சீரீஸ் ஸ்ரீலங்கா வின் பண்ணதுனால லைக் ஓகே அப்படி இப்படின்னு ஃப்ரீயா விட்டாங்க. ஆனா இதே சீரீஸ் தோக்குற மாதிரி இருந்ததுன்னா அது இன்னுமே அதிகமா வெடிஞ்சிருக்கும். இல்ல இது ஒரு ஐசிசி ஈவெண்ட்ல நடந்ததுன்னா, தெரிஞ்ச ஐசிசி ஈவெண்ட்ல இவ்வளவு முக்கியம் யாரும் அம்பைரிங் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு ஸ்ரீலங்கா அம்பையர் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். போஸ்ட்டுங்க சத்தியமா. ஏன்னா இவனா ஹைலைட்ஸ் பாருங்க, யூடியூப்லயும் இருக்கும், அவர் சோனி இதுலயும் இருக்கும். ரொம்ப ஒஸ்ட். அது வந்து கிளியர் நோ பால். இன்னி வரைக்கும் என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதே நம்ம இந்தியன் டீம் நடந்ததுன்னா இந்நேரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா நம்ம அந்த டாபிக் வச்சு தான் பேசினே இருந்திருப்போம் சீரியஸா. பட் எனிவே குட் ஃபார் தி கிரிக்கெட். அட்லீஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்சாவது வின் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா இவந்தோ தோத்தாலும் செம மாசா சேஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். சூப்பர் டூர் அவங்களுக்கு. 1 off டெஸ்ட் அடிச்சாங்க. ODI சீரீஸ் 3-0 அடிச்சாங்க. இங்க T20 சீரீஸ் 2-1 வின் பண்ணாங்க. ஒரு மேட்ச் தோத்தாலும் கிட்டத்தட்ட 3 runs வித்தியாசத்துல தான் தோத்தாங்க. அவ்வளவு க்ளோஸா வந்தாங்க. ஸோ நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலா பாத்துருக்காங்க ஸ்ரீலங்கா இந்த சீரீஸ்ல. நிஜமாவே அது ஒரு விஷயம். பட் இது இவ்வளோ ரணகலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க குசல் பெரியாருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சியா
நான் அடிக்க மாட்டேன்டா, நான் அடிக்க மாட்டேன்றது வேற, நான் டக் அடிப்பேன்டான்ற மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சில வீடியோஸ் சொல்லியிருப்பேன், ஐ திங்க் குசல் பெரேராவோட டைம் ஓவருங்க. அவர் வேணா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா நம்ம சொல்லலாம், ஆனா லாஸ்டா நான் பார்த்து அவரை வந்து ஒன் டேவா இருக்கட்டும் T20 இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 மேட்ச் சான்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்ரீலங்கா. அதுல அவர் நிறைய டக்கு தான் அடிச்சிருக்காரு, நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் இருக்காரு, தவிர பெருசா அந்த அளவுக்கு அவர் விளையாடதே இல்லை. அவர் வேணா ஹார்ட் ஹிட்டரா இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் இஸ் டோட்டலி கான். இன்டர்நேஷனல் லெவல் வந்து பாத்தீங்கன்னா அவர் டோட்டலாவே குறைஞ்சிட்டாரு. மேபி வேற ஏதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ், இப்போ கமிந்து மெண்டிஸ்லாம் நல்லா விளாட்னார்ல, அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் ஸ்ரீலங்கா, டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃபியூச்சர் கேம் ஸ்ரீலங்கா இதே மாதிரி ஃபார்ம், அதாவது இப்போ ஒரு ரீஜெனுவேட்டட் ஸ்ரீலங்கன் ஸ்குவாட், ரீஜெனுவேட்டட் ஸ்ரீலங்கன் டீமை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். பொறுத்து வந்து பார்க்கலாம் நல்லா டஃப் டீம்ஸோட எப்படி விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆப்கானிஸ்தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, ஏன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணாங்க. அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கும். முஜீப் அண்ட் ரஷீத் கான் இல்லைன்னா என்ன ஆகும் ஆப்கானிஸ்தான் கதைன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட எடுத்துக்காட்டு. ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தானுக்கு முஜீப் அண்ட் ரஷீத் இல்லைன்னா உங்களால வின் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுதான் பக்காவா தெரிஞ்சிருச்சு, டு பி வெரி ஆனஸ்ட். பார்க்கலாம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்கானிஸ்தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.